இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அதை டச் பண்ணிட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. ஐயோ, இது என்ன செய்யாது, ஒன்றுக்கும் உதவாது, இதை வாயில வைக்க முடியுமா, இது பிரோஜனப்படுமா, ஐயோ கசப்பு, அப்படி ஒதுக்கிட்டாங்க. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் யோசிக்கணும். அந்த தண்ணீர் வேற யாரும் கிடையாது, நீங்க தான். சில நேரங்கள்ல மனிதர்களால் நம்ம அப்படிதான் என்ன பண்றோம். எத்தனையோ பேர் வந்துட்டு உன்னை விட்டு ஒதுங்கி போனாங்க தானே. உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் முன்பதாக நீ கசப்பா எண்ணப்பட்டா தானே. உன் சொந்த பந்தங்கள் உன் பக்கத்துல வர்றது கூட யோசிச்சாங்க தானே. உன் போன் காலை கூட அவங்க அட்டன் பண்ண கிடையாது தானே. உன்னை பிளாக் பண்ணியிருக்காங்க தானே. அப்புறம் நீ ஏதோ கசப்பா இருக்கிறதுனால தானே அவங்க அப்படி நினைச்சு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த தண்ணீர் உனக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் காலங்கள் வரும், நேரங்கள் வரும், இந்த தண்ணீர் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அந்த மாறா யோசிக்குது, ஆண்டவரே ஒருத்தரும் என் பக்கம் வர மாட்டேங்கிறாங்களே. அவன் தூரத்துல ஒரு மரம் இருக்குதான், அந்த மரம் வேற யாரும் கிடையாது, இயேசு. எல்லாரும் சொல்லுங்க இயேசு. அவர் சொல்றாரு, உன் பக்கம் வர்றதுக்கு எவனும் யோசிக்கிறான்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உனக்குள்ள வந்துருவேன் பாரு. உன் பக்கம் வர்றதுக்கு ஒருத்தன் யோசிக்கிறான், உன்னை தொடறதுக்கு ஒருத்தன் யோசிக்கிறான். நீ கவலைப்படாதடா, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன்.